சேலத்துலேருந்து ஆட்டியாண்டி போயிட்டு இருந்தேன் நான் ஃபேமிலியோட. பஸ் வந்து ஈரோட்லேருந்து சேலம் வந்துட்டு இருந்தது. நான் யதார்த்தமாக வந்துட்டுமா திடீர்னு முன்னாடி வந்தது ஆட்டோவில் இடித்து டூவீலர் இடிச்சதுனால டூவீலரில் இருந்தீங்க 2 பேர் கீழே வந்தாலும் பஸ்ஸை ஒருத்தர் மேலே ஏறி போயிடுச்சு. டூவீலரில் இடித்து முன்னாடி பெட்ரோல் பங்க் முன்னாடி பஸ் போய் நின்றுச்சுன்னா அப்புறம் ஆட்டோவில் இருந்து 2 பேர் அப்படியே நசுங்கின மாதிரி இருந்தாங்க. அப்புறம் குழந்தை தான் ஆட்டோவில் வந்ததா இல்லை டூவீலரில் வந்ததான்னு தெரியல. பஸ் கடியிலேருந்து ஆட்டோ கடியிலேருந்து எடுத்தாங்க. பஸ் வேகமா வந்த மாதிரி தெரியலங்கண்ணா. ஆனா இடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த ரோட்ல வந்ததுனால தெரியல. ஆமாங்க. சேலம் போயிட்டு இருந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அங்க விசாரிச்சு பார்த்தாங்க, இந்த மாதிரி நெகாரிப்பிக்காரர் தான் ஆயிட்டாங்க அப்படின்னா பக்கத்தில் காமாட்சி பேரி பக்கத்தில் அரிசி கடை வச்சுக்கிறாங்க. அவங்களா தான் சொன்னாங்கன்னு பார்க்க வந்தோம் நாங்க. 2 பேருக்கு அந்த பையனும் அந்த அம்மாளுக்கு இறந்தே போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க அரிசி கடை வச்சு காது குத்த வந்து இங்க நெக்காரப்பட்டியில் இருக்கிறாங்க. அவங்க காது குத்த கூப்பிட்டு இருப்பாங்களாட்டு டெம்போவில் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவன் பஸ் ரோட்டை தாண்டி வந்துருச்சுன்னு தான் சொல்றாங்க. இந்த ரோட்டை தாண்டி வந்துருச்சுன்னு தான் சொல்றாங்க. பஸ் அப்படிதாங்குது. அதான் பார்த்தோம் நாங்கள். அதை பார்க்கல, ஆனால் சொன்னாங்கன்னு பார்க்க வந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அரசு பேருந்து வந்து சேலம் நோக்கி வருது கோயம்புத்தூர் பக்கத்துல இருந்து. அது சென்ட்ரல் மீடியன் பஸ் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டிலேருந்து சென்ட்ரல் மீடியனை தாண்டி எதிரில் இப்போ ஆப்போசிட் ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒரு மினி வேன்ல போயிட்டு இருந்தவங்க ஒரு டூவீலர் பயணிச்ச பொதுமக்கள் மேல எதிர்பாதை விடாத மாதிரி தாக்குது. இந்த கோர விபத்தில் பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்துலேயே ஒரு 4 உயிர்கள் வந்து இறந்ததா இது வரைக்கும் தகவல் தெரியுது. இன்னும் சரியா பேர் சீரியஸா இருக்காங்க. ஆம்புலன்ஸ்ல அதுக்கப்புறம் தகவல் கிடைச்சி ஆம்புலன்ஸ் வந்து எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் வந்து ரெக்கவர் பண்ணி அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அடிப்படைகளுக்கும் கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறாங்க. ஒரு 4 பேர் வந்து சம்பவ இடத்துலயே உயிரிழந்ததாக வந்து தகவல் கிடைச்சிருக்குதுங்க. ஆமா, பஸ் நாங்க வந்து கொஞ்சம் ஒரு 5 செகண்ட் கழிச்சு தான் நாங்க வந்தோம். ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும் விபத்து நடந்து. அங்க நாமக்கல் கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் நோக்கி வந்த பஸ் வந்து சென்ட்ரல் மீடியம் தாண்டி ஆப்போசிட் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து நேரில் பார்க்கும்போது நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பக்கத்துல இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பாப்பாவுக்கு காது குத்த வீட்டுல இருந்து கோயிலுக்கு வந்துட்டு இருந்தாங்கன்னா வந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கால் பண்ணாங்க. நாங்க வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல பாக்குறப்ப பாப்பா இறந்துருச்சு, உங்க தங்கச்சிக்கு வந்து இடுப்பு மட்டும் தான் உடஞ்சிருச்சு, விக்னேஷ் எங்க அப்பா இறந்துட்டாங்க, விக்னேஷ் எங்க அக்காவுக்கும் அடிபட்டிருக்கு அப்படின்னாங்க. விக்னேஷோட அண்ணன் குழந்தையும் ஒன்று இறந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா. எனக்கு தெரிஞ்சு 5 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. இப்போ எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. குழந்தையோட உயிர் போயிருச்சுன்னா எங்களுக்கு குழந்தையே பிள்ளாத அளவுக்கு ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு காது மொட்டை அடிச்சு 11 மாசம் தான் நான் மொட்டை அடிச்சு காது குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்திருக்கிறாங்கண்ணா. அவங்க கோயில் விசேஷத்துக்கு மினி ஆட்டோவில் போயிட்டு இருந்தாங்க. பஸ்ஸு அந்தாண்டு சேலம் போகிற பஸ்ஸு அந்தாண்டு பிரேக்கு ஸ்டேரிங் லாக் ஆயிடுச்சுன்ட்டு அந்த கட்டர் எதிர்ப்பால தாண்டி இந்தாண்டு ரோட்டில் வந்து ஆட்டோ அடிச்சிருச்சு. கோயிலுக்கு குழந்தை காது குத்துறதுக்கு ஒரு 10 பேருக்கு மேலே போகணும். என்ன நடவடிக்கை? புரச மாட்டேன் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஃப்ரெண்டு இந்த பஸ் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. வேகமாக வந்தாங்களா எப்படின்னு தெரியல. டிரைவர் தூங்கிட்டாருன்னு தெரியல. இல்லை வண்டி ஸ்டேரிங் லாக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ்,
நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.